வேத வசனத்தை ஆராய்வது என்பது கடலில் இருக்கிற நீரை நாம் மொண்டு குடிப்பது போல. தாகம் எடுக்கும் போதெல்லாம் மொண்டு குடித்து கொண்டு நம் தாகத்தை தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். கடல் நீரை குடிக்க முடியுமா என்று சும்மா தாகத்தோடு இருந்தால் செத்துதான் போக வேண்டும். அதனால் வேத வசனத்தை கையில் எடுப்போம். அது பெரிய கடல் தான். எல்லாவற்றையும் நாம் குடிக்க வேண்டாம். நம் தேவைக்கேற்றபடி நிறைவாய் குடித்து நாம் உயிர் வாழலாமே. நம் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ளலாமே. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாமே. நாம் தாகம் தீர அள்ளி கொடுப்போம். சற்று உணர்வடைந்தால் நலமாயிருக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம். கர்த்தர் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய மாமிச உணவு எது என்றும் சாப்பிடக்கூடாத மாமிச உணவுகள் எது எது என்றும் இந்த இடத்தில் வெளிப்படையாக மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதன்படி செய்யும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நிறைவாய் இருக்கும். இதனால் நமக்கு தீங்கு நேரிடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதை பற்றிய ஆழமான சத்தியங்களை நாம் தியானிப்போம். இந்த வசனங்கள், இந்த வேத பகுதியும் இந்த காலத்திலும் இது தேவைதான் என்பதும், இன்றைய காலத்தில் இந்த வார்த்தைகள் நமக்கு எப்படி இந்த வசனங்கள் பயன்படுகிறது என்பதை குறித்தும் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். முதலில் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் எவை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை கண்டுபிடிக்க ஒரு வரைமுறை ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதாவது, அசை போடுகிற பிராணிகளும் கால்களில் விரி குழம்பு உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மிருகங்களை மனிதர்கள் புசிக்கலாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவைகள் அசுத்தம் அல்ல, தீட்டாய் இராது, மனிதர்கள் சாப்பிடலாம் என்று சொல்லியிருக்கிறார். விரி குழம்பு உள்ளது என்றால், குழம்பு என்பது மிருகங்களின் கால் பாதத்தில், காலில் அடியில் இருக்கிற பெரிய நகங்கள். ஆட்டின் காலை பார்த்தால் அதில் குழம்பு என்று சொல்வார்கள். அதன் அடி பகுதி, பாதத்தின் ஒட்டி இருக்கிற நகம் போன்ற ஒரு பகுதி இருக்கும். அது பெரியதாக இருக்கும். தன் கால்களையே, அந்த மிருகத்தின் கால்களையே தாங்கக்கூடியதா இருக்கும். அது பிரிந்திருக்கும், நடுவில் இரண்டாக பிரிந்திருக்கும். அப்படிப்பட்ட கால் பாதம் உடைய மிருகங்களும் அதை நாம் சாப்பிடலாம். அதற்கு இன்னொரு அடையாளம் என்னவென்றால், அது அசை போடுகிறதாகவும் இருக்க வேண்டும். அதாவது விரி குழம்பும் இருக்க வேண்டும், அசை போடுகிறதாகவும் இருக்க வேண்டும். அசை போடுகிறது என்றால், ஆடு மாடு போன்ற மிருகங்கள் மேய்ச்சலுக்கு சென்று தன்னுடைய இரையை சாப்பிட்டு அதை எல்லாவற்றையும், இலை தழைகளை எல்லாம் மென்று விழுங்கிவிடும். அது வயிற்றுக்கு நேராக அதற்கு போகாது. அது தொண்டை குழியில் ஒரு பை போன்ற அமைப்பு இந்த மிருகங்களுக்கு உண்டு. ஆடு மாடு போன்ற மிருகங்களுக்கு உண்டு. அது நாம் ஓய்வெடுக்கும் போது பார்த்தால் அது நன்றாக மேய்ந்து விட்டு வந்து அது ரெஸ்ட் எடுக்கும். அது ஓய்ந்து படுத்துக்கொண்டு தன் தொண்டை குழியில் இருப்பதை மேலே தன் வாய்க்கு மீண்டுமாக கொண்டு வரும். அந்த மீண்டும் வந்ததை மென்று அது மீண்டுமாக வயிற்றுக்குள் விழுங்கும். இப்படி மிருகங்கள் ஒரு முறை அந்த இரையை பற்றி கொண்டு அதை தன் வாய்க்குள் சென்று அந்த பையில், தொண்டையில் இருக்கிற பையில் அடைத்து வைத்துக் கொள்ளும். அந்த அடைத்து வைக்கப்பட்ட உணவு மீண்டுமாக தன் வாய்க்கு கொண்டு வந்து அதை நன்றாக மென்று, முழுமையாக மென்று, அதை நொறுக்கி மாவு போல ஆக்கி அதை மீண்டுமாக விழுங்கி தன் வயிற்றுக்குள் செலுத்தும். இப்படி செய்கிற மிருகங்கள் அசை போடுகிறது என்று சொல்வார்கள். அசை போடும் பிராணிகள் என்று. மாமிச உணவு சாப்பிடுகிற மனிதர்கள் இப்படிப்பட்ட எந்தெந்த மிருகங்கள் அசை போடுகிறதாகவும் தன் கால்கள் பிரிந்த நகமுடையதாகவும், ஒரே பெரிய நகம் இருக்கும், அதில் இரண்டாக பிரிந்திருக்கும், அதற்கு பேர் விரி குழம்பு என்று சொல்வது. அந்த பிரிந்த மிக பெரிய அடிப்பாதம் நகமாக இருக்க வேண்டும். அதன் பாதம் சதையாக அல்ல, அந்த பாதத்தின் அடியில் பெரிய நகம் போன்று ஒட்டி இருக்கும். அது இரண்டாக பிரிந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உள்ள மிருகங்களை தான் மாமிசமாக நாம் சாப்பிடலாம் மனிதர்கள். மற்ற மிருகங்களை சாப்பிடக்கூடாது.
அசை போடாததும் விரிகுழம்பு இல்லாததும் ஆகிய இந்த 2 கட்டளைகளையும் மீறின மிருகங்களை சாப்பிடக்கூடாது. உதாரணத்திற்கு, ஒட்டகம் அசை போடும், ஆனால் அவைக்கு விரிகுழம்பில்லை, அதனால் ஒட்டகம் சாப்பிடக்கூடாது. அடுத்தது, குழி முசல், முயல், பன்றி இவைகள் சாப்பிடக்கூடாது. இந்த குழி முசலும் முயலும் அசை போடும், ஆனால் அதற்கு விரிகுழம்பில்லை, அதனால் சாப்பிடக்கூடாது. பன்றிகள் அதற்கு விரிகுழம்பு இருந்தும் அசை போடாது, அதனால் சாப்பிடக்கூடாது. இந்த 4 மிருகங்களையும் கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். இவைகள் மிருகங்களுக்கு உரிய கட்டளைகள். இப்படிப்பட்ட மாமிச உணவுகளை சாப்பிடாமல் இருந்து கர்த்தர் சொல்லி இருக்கிற பரிசுத்தமானதை மட்டும் சாப்பிட வேண்டும். அசுத்தமானவைகள் இதை சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிற இந்த மிருகங்களை நாம் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்மளுடைய உடல்நிலைக்கு எந்தவித ஆரோக்கிய கேடும் வராது. ஆரோக்கியம் குறையாமல் நாம் நம் சரீரத்தை பாதுகாத்து கொள்ள முடியும், நம்முடைய மனதையும் பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்ததாக, தண்ணீரில் வாழ்கின்ற ஜீவன்கள், அப்படி நீந்துவன. அடுத்ததாக நீந்துவன. தண்ணீரில் நீந்துகிற உயிரினங்கள் எதை எதை சாப்பிடலாம்? ஆறுகள், குளங்கள், கடல் இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து எடுக்கிற மீன் வகைகள், மற்ற உயிரினங்கள் எந்தெந்த உயிரினங்களை மாமிசமாக சாப்பிடலாம் என்றால் 2 கட்டளைகள் இதற்கும் உண்டு. 2 விஷயங்களையும் நிறைவேற்றினதாக இருக்க வேண்டும். அது என்னவென்றால், அந்த கடலில் தண்ணீரில் இருந்து எடுக்கப்படுகிற அந்த உயிரினத்தை எடுத்து அதன் மேல் செதில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மீன் மேல் செதில்கள் இருக்கும் அல்லவா, அது போல செதில்கள் இருக்க வேண்டும், அதில் சிறகுகளும் இருக்க வேண்டும். சிறிதளவாக மீன்களுக்கு சிறிய சிறகுகள் இருக்கும், அதை நீந்துவதற்கு வசதியாகும். அது போல இந்த 2ம் இருக்கிற எந்த உயிரினத்தையும் கடலில் இருப்பதை சாப்பிடலாம். மற்ற அப்படி இல்லாத எல்லாவற்றையும் நாம் சாப்பிடக்கூடாது, எடுத்து போட்டு விட வேண்டும். உதாரணத்திற்கு, சுறா மீன் எடுத்துக்கொண்டால் அதில் செதில்கள் இருக்காது, மேலே வழவழப்பாக இருக்கும், அதனால் அதை சாப்பிடக்கூடாது. செதில் இல்லாததும் இறகு இல்லாததை சாப்பிடக்கூடாது. இவைகள் 2ம் இருக்கிற எந்த தண்ணீரில் வாழ்கிற உயிரினத்தையும் நாம் சாப்பிடலாம். அதற்கு அடுத்தது பரப்பன. பறக்கிற உயிரினங்களில் எதை சாப்பிடலாம் என்றால், 4 கால்கள் உள்ளதும் பறக்கும், ஆனால் 4 கால்கள் இருக்கும், அப்படிப்பட்டவைகளை சாப்பிடக்கூடாது. பரப்பன என்றால் வெறும் பறவைகள் என்று பெரியதா இருக்கிறதை மட்டும் நினைக்க கூடாது. பூச்சி இனங்களை கூட சொல்லலாம், பரப்பனதான் அவைகளும். இறக்கைகள் இருக்கும், அவைகளும் கூட பூச்சி இனங்களும் கூட இதில் சேரும். இப்படிப்பட்ட எதை சாப்பிடலாம் என்று சொன்னால், 4 கால்களால் பறக்கிற 4 கால்கள் உள்ளதும் பறக்கிறதுமான எந்த உயிரினத்தையும் சாப்பிடக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயங்களை மட்டும் சாப்பிடலாம். அது என்னவென்றால், வெட்டுக்கிளி என்ற ஒரு பூச்சி. அவைகளுக்கு 4 கால்கள் இருக்கும், அதன் கால் மேல் தொடை பகுதி இருக்கும். அப்படி இருக்கிற வெட்டுக்கிளியை சாப்பிடலாம். ஆனால் சிலவற்றை மட்டும் சாப்பிடலாம். அது எதை எதை சாப்பிடலாம் என்றால், வெட்டுக்கிளியை சாப்பிடலாம். அடுத்தது சோலையாம், அர்கோல், ஆகாபு எனும் கிளி ஜாதியாய் இருக்கிற சில பறக்கும் பட்சிகளை சாப்பிடலாம். இவைகள் கிளியின் வகையை சேர்ந்தது. இவைகளை 4 கால்கள் இருந்தாலும் பறக்கிறவைகளாய் இருந்தாலும் சாப்பிடலாம். அப்படியானால் பறக்கிறவைகளில் இவைகளை தவிர மற்ற எந்த 4 கால்கள் உள்ளதை நாம் சாப்பிடக்கூடாது. அடுத்தது, பறக்கிறவைகளில் இன்னும் சிலவற்றை சாப்பிடக்கூடாது. அதாவது கழுகு, கடலுராஞ்சி, பருந்து, டேகை, ஆந்தை, வவ்வால் போன்ற பறக்கும் இனங்களை சாப்பிடக்கூடாது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் இதை பற்றின வாய்ப்பாடு முழுவதுமாக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய இந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு, மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு நாம் கடைபிடிக்கும் போது நம் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் பெறலாம். சரி, இப்பொழுது இது போன்ற மிருகங்கள், நீர்வாழ்வன, பரப்பன இவைகளை சாப்பிட வேண்டியவை, சாப்பிடக்கூடாதவைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
சரி, இவைகளை சொல்லும் போது ஒரு சில காரியங்களை, ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதாவது கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன மிருகங்கள், பறவைகள், நீர்வாழ்வன, இவைகளை சாப்பிடக்கூடாது என்று எதை எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகள் தீட்டுள்ளது என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த மிருகங்கள் தீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே கிருமி உள்ளதாய் இருக்கிறது. நாம் சொல்கிறோம் ஹைஜீனிக்காக இருக்க வேண்டும் என்று. இதைதான் கர்த்தர் இப்படி நமக்கு சுத்தமாக இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தர் விலக்கின மிருகங்களை நாம் சாப்பிடாமல் இருந்தால் அது நமக்கு பரிசுத்தமாய் இருக்கும். நோய் கிருமிகள் தொற்றாது, நம் சரீரம் பாதுகாக்கப்படும் என்பதற்காக கர்த்தர் இதை நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கும் போது அந்த மிருகங்கள் மூலமாக, அவர் தீட்டாய் அருவருக்கிற அந்த உயிரினங்கள் மூலமாக நம் சரீரத்தில் கிருமி தொற்று ஏற்படாது. கொள்ளை நோய்கள், நோய் நொடிகள் வராது. கொள்ளை நோய்களும் தொற்று நோய்களும் அதிகமாக வருகிற கடைசி காலம் இது. கர்த்தருடைய கோபாக்கினையின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதாவது உபத்திரவ காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம். அதிக ஆபத்து மனிதர்களுக்கு இருக்கிற காலமா இருக்கிறது. இந்த சமயத்தில் கொள்ளை நோய் என்ற ஒரு மிகப்பெரிய பூதம் போன்ற ஒரு காரியம் உலகத்தை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் வந்த ஒரு கொள்ளை நோய் கூட வௌவாலின் மூலமாக, வௌவாலின் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நோய் கிருமியை வைத்து தயாரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த கொள்ளை நோய் ஒரு ஆய்வகத்தில் வௌவாலில் இருந்து தயாரிக்கப்பட்டு அதை மனிதர்களுக்கு பரப்பி அதன் மூலம் தீங்கு விளைவிப்பது. இந்த லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது வௌவால் புசிக்காதே, இப்படிப்பட்ட தீட்டான மிருகங்கள், உயிரினங்கள் என்று எதை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ இந்த வேத பகுதியில் எந்தெந்த உயிரினங்கள் தீட்டு, இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லி இருக்கிறார், அதை தொடவும் கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அதன் உடலை, இறந்த பின்பு அதன் உடலை கூட நீங்கள் தொடக்கூடாது என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த உயிரினங்களின் பட்டியலில் இந்த வௌவாலும் வருகிறது. அப்படியானால் தீட்டுள்ள அந்த வௌவாலிடம் அந்த அப்படிப்பட்ட ஒரு தீய குணம் இருக்கிறது, கொள்ளை நோயை உண்டு பண்ணும் கிருமிகள் அதில் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்தேதான் அன்றே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நாம் வௌவாலை சாப்பிடாமல் இருந்திருந்தால் மனித குலம் முழுவதும், மனிதர்கள் முழுவதும் அதை சாப்பிடாமலும் அதை தொடாமலும் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்திருக்காது. ஏனென்றால் அதை தொட்டுதான் அதிலிருந்து கிருமியை எடுத்து தயாரித்திருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிவது, கர்த்தர் சொன்னால் அதில் 1000 பொருள் இருக்கும். வேத வசனத்தை ஆராய்வது என்பது கடலில் இருக்கிற நீரை நாம் மொண்டு குடிப்பது போல. தாகம் எடுக்கும் போதெல்லாம் மொண்டு குடித்து கொண்டு நம் தாகத்தை தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். கடல் நீரை குடிக்க முடியுமா என்று சும்மா தாகத்தோட இருந்தால் செத்துதான் போக வேண்டும். அதனால் வேத வசனத்தை கையில் எடுப்போம். அது பெரிய கடல் தான். எல்லாவற்றையும் நாம் குடிக்க வேண்டாம். நாம் தேவைக்கேற்றபடி நிறைவாய் குடித்து நாம் உயிர் வாழலாமே, நம் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ளலாமே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாமே. நாம் தாகம் தீர அள்ளி குடிப்போம். சற்று உணர்வடைந்தால் நலமாயிருக்கும். சரி, கர்த்தர் இந்த நோய் கிருமிகள் இதில் இருக்கிறது இப்படிப்பட்ட உயிரினங்களில் என்று சொல்லியிருக்கிறார். நன்றாக சற்று கவனித்து பார்ப்போம். மிருகங்களின் கால்களில் விரிகுழம்பு இல்லாதவைகள் தன் உள்ளங்கால்களால் தரையில் ஊன்றி நடக்கிறவைகளை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் விரிகுழம்பு என்பது நகம் போன்ற ஒரு அமைப்பு. நகத்தின் வழியாக எந்த ஒரு நோய் கிருமிகளும் அந்த மிருகத்தின் சரீரத்திற்குள் போகாது. அதனால் அது சுத்தமாய் இருக்கிறது. அடுத்தது, அசை போடுகிற பிராணி என்று சொல்லும் போது, ஒரு மிருகம் மேய்ச்சலுக்கு சென்று இலைத்தழைகளை சாப்பிடும் போது அரைகுறையாக தான் மென்று விழுங்கும். அதில் நோய் கிருமிகள் இருக்கும். அப்படிப்பட்ட மிருகங்கள் தொண்டை கடியில் இருக்கிற அந்த பைக்குள் சேர்த்து வைத்து மீண்டுமாக அதை தன் வாயில் எடுத்து அதை மீண்டும் அசை போட்டு அந்த எச்சிலினால் செரிக்கப்பட்டு
அது மீண்டும் தன் வயிற்றிற்குள் செலுத்துகிறது. இப்படி நன்றாக அரைத்து விழுங்கப்பட்ட அந்த உணவு முழுவதும் செரித்து போவதினால், செரிக்கப்படுவதினால், அது முழுவதும் டைஜஸ்ட் ஆவதினால், அதனுடைய நோய் கிருமிகள் இல்லாதபடி அது தன் சரீரத்தை காத்து கொள்கிறது. ஆடு மாடு போன்ற விரிகுளமும் அசை போடுகிறதுமான பிராணிகள். அதனால் அப்படிப்பட்டவைகளை சாப்பிடும் போது நமக்கு நோய் தொற்று ஏற்படாது, நம் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதே இதன் பொருளாக இருக்கிறது. இதுதான் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியம். அதன் காரணத்தை சொல்லவில்லை, இதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதன் காரணம் இதுதான். அடுத்தது, தண்ணீரில் வாழ்கிற நீந்துவன அவைகளில் செதில்களும் இறகுகளும் உள்ளவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செதில்களால் மூடப்பட்ட சரீரத்தில் தண்ணீரில் உள்ள நோய் கிருமிகள் செல்லாது. உதாரணத்திற்கு மீனை எடுத்துக்கொண்டால், அந்த மீனை பார்க்கும் போதே சாதாரணமாக அதன் மேல் எண்ணெய் போன்ற ஒரு பளபளப்பு நமக்கு தெரியும், எண்ணெய் பூசப்பட்டது போல. அதன் காரணம், அதன் மேல் எண்ணெய், இயற்கையாகவே அதன் மேல் எண்ணெய் இருக்கிறது. அதனால் அந்த தண்ணீரில் இருக்கிற நோய் கிருமிகள் அந்த எண்ணெயினாலும் அந்த செதில்களினாலும் அந்த மீனின் சரீரத்திற்குள் கிருமிகள் நுழைவதில்லை. அது தன் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்கிறது. இறகுகள் இருப்பதினால் அவைகள் ஒரு இடத்தில் இல்லாமல் நீந்தி செல்லுகிறதா இருக்கிறது தண்ணீருக்குள். அதனால் அவைகள் சுத்தமாகிறது. அந்த செதில்களும் இறகுகளும் உள்ளவைகளை நாம் சாப்பிடும் போது நமக்கு நோய் கிருமிகள் நம் சரீரத்திற்குள் செல்லாது. இதுதான் பாதுகாக்குகிற ஒரு முறையாக இருக்கிறது. இப்படிதான் பரப்பனை என்று எடுத்துக்கொண்டால், கர்த்தர் சொல்லி இருக்கிற எந்தெந்த பறவைகள் என்று எடுத்து பார்க்கும் போது முதலில் சொல்லியிருக்கிறது அவர் கழுகு, கடலுராஞ்சி, பருந்து, டேகை, ஆந்தை, வௌவால் போன்றவற்றை சொல்லியிருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தால் இவைகள் செத்த உடல்களை சாப்பிடக்கூடிய காகங்கள். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது செத்த இறந்து போய் கிடக்கிற மிருகங்கள், மனிதர்களின் உடல்களை சாப்பிடக்கூடிய பறவைகளாய் இருக்கிறது. இவைகளை சாப்பிடுகிற அந்த பறவைகளை எடுத்து ஒரு மனிதன் புசித்தால் அவன் சரீரமும் நோய் கிருமிகளால் பாதிக்கப்படும் என்பதற்காக ஹைஜீனிக்காக இருக்க வேண்டும், நம் சரீரம் ஆரோக்கியமாக நோய் தொற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்மை பாதுகாப்பதற்காக தான் இந்த கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஊரும் பிராணிகளை நாம் சாப்பிடக்கூடாது. ஊரும் பிராணிகள் என்பது பாம்பு, பல்லி, ஓணான், உடும்பு போன்ற தரையிலும் சுவற்றிலும் ஊறுகிற பிராணிகள். இவைகளுக்கு கால்கள் இருக்கும், இருந்தாலும் அவைகளை நாம் சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட உயிரினங்கள் இறந்த உடல்களை அதை தொடவும் கூடாது. சாப்பிட்டாலும் தீட்டு, அதை தொட்டாலும் தீட்டு. இவைகளை சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு இந்த வேத பகுதியில் கொடுத்திருக்கிறார். அதுபோல இப்படிப்பட்ட தவிர்க்க வேண்டிய உணவுகளை, மாமிச உணவுகளை நாம் சாப்பிடாமல் தவிர்த்து விட்டால் நம் சரீர ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நன்மை என்று கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன்படி கேட்டு நாம் இன்றும் கடைபிடித்தால் நம் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த சாதாரணமாக விஷத்தன்மை உள்ள பிராணிகளாக இந்த ஊரும் பிராணிகள் இருக்கிறது. சாதாரணமாகவே சொல்வார்கள், பல்லி ஏதாவது ஒரு தண்ணீரிலோ ஏதாவது ஒரு சாப்பாட்டில விழுந்து விட்டால் அது விஷம் ஏறிவிடும், அதை சாப்பிட்டவர்கள் உடனே இறந்து விடுவார்கள், விஷத்தன்மை உடையது என்று பொதுவாக சமுதாயத்தில் தெரிந்த ஒரு காரியம்தான். இதை நாம் தெரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். இப்படி கர்த்தர் விளக்க வேண்டிய உயிரினங்களை, அதை செத்த பின்பு அதை தொடக்கூட கூட, இறந்த திரவத்திலோ சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் விழுந்து விட்டால் அந்த பொருள் முழுவதும் விஷத்தன்மை ஏறிவிடும். அதனால் அவைகள் மனிதனை கொல்லக்கூடிய விஷமாக மாறிவிடும் சாப்பிடும் பொருள்களை. அதனால்தான் கர்த்தர் இவைகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் புசிக்கத்தக்கவை புசிக்கத்தகாதவை என்று மிக தெளிவாக நம் ஜீவனை காப்பவும், நம் ஜீவனை காப்பாற்ற, நம் வாழ்க்கையை காப்பாற்ற இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டு மனதார கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய சில விஷயங்களும் இதில் உள்ளது. எல்லா காலத்திற்கும் ஏற்புடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய
ஒரு ஆபத்திலிருந்து காக்கும்படியாக இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நோய் கிருமிகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் பொல்லாத ஆவிகள் என்றே சொல்லலாம். பொல்லாத ஆவிகளுக்கும் நோய் கிருமிகளுக்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த மனிதனை ஆளுகை செய்ய பொல்லாத ஆவி உள்ளே நுழைகிறது. அந்த மனிதனை ஆளுகை செய்ய தொடங்குகிறது. வேதாகமத்தில் யோபு ஐயாவின் சரித்திரத்தை பார்க்கும்போது சாத்தான் கர்த்தரிடம் பேசினான், அனுமதி பெற்றான், யோபு ஐயாவிற்கு வியாதியை கொண்டு வந்தான் என்பதை குறித்து நாம் தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு காரியம், அங்கு வானத்திலிருந்து அக்கினி வந்தது. இயற்கையை பயன்படுத்தி இருக்கிறது பொல்லாத ஆவிகள். சாத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்தது, சபேயர் வந்து ஆடுகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள், கடத்தி கொண்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களையும் சாத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி பார்க்கும்போது யோபு ஐயாவின் சரீரத்தில் கொப்புளங்களை வர வைத்திருக்கிறான். கட்டிகள் வந்து அதனால் சரீரம் முழுவதும் அவருக்கு அரிப்பு ஏற்பட்டு அவர் வந்து ஒரு மண் ஓடை எடுத்து தன் சரீரம் முழுவதும் சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தார். எறும்பு வந்து கடிப்பதினால் அந்த கடி தாங்க முடியாமல், அந்த வலியையும் வேதனையும் தாங்க முடியாமல் சாம்பலை கொட்டி அதன் மேல் உட்கார்ந்திருந்தார். ஏனெனில் சாம்பலின் மேல் உட்கார்ந்தால் எறும்பு ஏறி வந்து அந்த சரீரத்தை தொடாது. மற்றபடி நாம் கட்டில் மெத்தை என்று எத்தனை போட்டிருந்தாலும் அதன் வழியாக எறும்புகள் ஏறி வந்து ஐயா உடல் முழுவதும் அந்த கட்டிகள் இருந்ததினால் அவைகளை கடித்து மேலும் வேதனையை அதிகப்படுத்தும். அதனால் சாம்பலை கொட்டி அதன் மேல் யோபு ஐயா உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனிப்போம். அரிப்பும் கொப்புளங்களும் சரீரத்தில் இன்று நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்டால் நாம் மருத்துவரிடம் சென்று காண்பித்தால் அவர் சொல்வார், இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறது, நோய் கிருமிகள் தொற்று இருக்கிறது, அதனால் இது ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு ஆன்டிபயோட்டிக் ஒன்று கொடுக்க வேண்டும், ஒரு மருந்து போட வேண்டும் என்று சொல்வார்கள். நோய் கிருமியிலிருந்து நமக்கு தெரிகிறது இந்த அரிப்பு கொப்புளங்கள் ஏற்பட்டிருக்கிறது யோபு ஐயாவுக்கு என்று. ஆனால் வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்தான் யோபு ஐயாவை தொட்டான், அதனால் அவர் சரீரத்தில் இந்த வேதனை வந்தது, இந்த வியாதி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் யோபு ஐயாவை தொட்ட போது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறது. அப்படி என்றால் சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் கிருமிகள் என்பது தெளிவான வெளிப்பாடாக இங்கு இருக்கிறது. கர்த்தர் இந்த லேவியராகம பகுதிகளில் ஊரும் இறந்த பிராணிகளை தொடக்கூடாது, அவைகள் பாத்திரங்களில் விழுந்தால் அதை எடுத்து சாப்பிடக்கூடாது, சாப்பாட்டில் பட்டுவிட்டால் மிகுந்த ஜலமுள்ள கடலிலோ மிகப்பெரிய தண்ணீரிலோ நீர் ஊற்றிலேயோ விழுந்தால் அது பரவாயில்லை, ஏனென்றால் அது போய்விடும் நோய் கிருமிகள். மற்றபடி எதில் இருந்தாலும் எந்தவித பொருளில் இருந்தாலும் அவைகள் கழுவப்பட வேண்டும். பாத்திரங்களில், வெறும் பாத்திரத்தில் ஒரு பல்லி இறந்து விழுந்தால் அதை நாம் கழுவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி செய்யும் போது அது நோய் கிருமி போய்விடும், அதனால் மீண்டும் பயன்படுத்தலாம். மண்பானையில் விழுந்தால் அதை எவ்வளவு கழுவினாலும் அதில் நோய் கிருமிகள் இருக்கும். சுத்தமாக அது வழவழப்பான பொருள் அல்ல, அதனால் மண்பானைகளில் உடைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தெளிவாக கிருமிகளை கொல்ல நாம் என்னென்ன விஷயங்களை செய்யலாமோ அதையெல்லாம் லேவியராகம பகுதிகளில் தீட்டு என்ற வார்த்தையினால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் அசுத்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக தெளிவான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. கர்த்தர் எல்லா காலத்திலும், அந்த காலத்தில் கிருமி என்றால் ஒருவேளை ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. கிருமி என்றால் காட்டுங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அந்த காலத்தில் மைக்ரோஸ்கோப் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, படிப்பறிவு கிடையாது. கர்த்தர் அதை தீட்டு, அதை தொடாதே என்று கீழ்ப்படியும்படி ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டிலும் தனக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று நம்பிக்கையோடு கீழ்ப்படியட்டும் என்று கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படியாக. இந்த வேத வசனங்களை படிக்காமலே விட்டால் எப்படி தெரியும்? வேத வசனங்களை தியானிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியமாகவும் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய புரிதல்களை
புதியதாக நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால் இந்த வேத பகுதிகளை தொடர்ந்து தியானிக்க வேண்டும். சரி, சத்துரு பயன்படுத்துகிற ஆயுதம் நோய் கிருமிகள் என்று சொல்லும் போது கர்த்தர் மருந்துகளை பயன்படுத்துகிறார் என்பதும் ஒரு விஷயம்தான். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் ஒரு மரம் இருக்கிறது, அது எல்லாவித புது கனிகளை மாதம் மாதம் கொடுக்கிற விருட்சத்தின் கனி இருக்கிறது, விருட்சம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து அந்த மரத்தின் இலைகள் நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் இந்த உலகத்தில் மருந்துகளை நம்மை குணமாக்க, மருந்துகளை மெடிக்கல் கவுன்சிலை நம்மை பாதுகாக்க பயன்படுத்துகிறார் என்பதும் உண்மை. அதனால் நாம் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெறுவதோ மருத்துவத்தை ஏற்றுக்கொள்வதோ தவறு கிடையாது. ஆனால் அதை விக்கிரகமாக்க கூடாது. எதற்கெடுத்தாலும் கர்த்தரை தேடாமல், ஒரு சரீர உபாதை என்றால் உடனே டாக்டரிடம் செல்வதை காட்டிலும் முதலில் ஜெபித்து கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு, ஆண்டவரே நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமா, தேவையா இல்லையா என்று கேட்டு நாம் அதன்படி பின்பற்ற வேண்டும். சில நேரங்களில் மருத்துவ உதவிக்கு கர்த்தர் போக சொல்லுவார். நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து நாம் நன்றாக முழுமையான நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தால் நமக்கு தேவைப்படாது. விசுவாசத்தினாலே நாம் குணப்பட்டு கொள்ளலாம். நம் விசுவாசத்தில் குறைவு ஏற்படும் போது நாம் மருத்துவமனைக்கு செல்லலாம். அந்த மருந்துகளும் நம் சரீரத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றால் அதுவும் கர்த்தருடைய கிருபையினால் தான் முடியும். ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். அப்படி நம்முடைய விசுவாச குறைச்சலினால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. அது தவறல்ல, செல்லலாம். ஆனாலும் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது. கர்த்தரிடத்தில் ஜெபித்து நம்மை குணமாக்கி கொள்ளும்படியாக, நம்முடைய உடல் உபாதைகளை தீர்த்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரும், தனி மனிதனும் அடுத்தவரை ஊழியரை தேடி ஓடிக்கொண்டில்லாமல் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்து சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக, நோய்களை குணமாக்கி கொள்ளும்படியாக நாம் விசுவாசத்தில் வளர வேண்டியது கடைசி காலத்தில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் சாதாரணமாக நமக்கு கொடுக்காமல் அதில் ஆழமான புதியல்களாக பல விஷயங்களை நமக்கு வைத்துதான் கொடுக்கிறார். அதை புரிந்து கொண்டு ஆராய்ந்து அறிந்து நம் வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொள்வோம். கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ள அல்ல, நம்மை பாதுகாத்துக் கொள்ளதான் கர்த்தர் இந்த கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் கடைபிடித்தால் நாம் பாதுகாக்கப்படும். நம் சரீரமும் நம்முடைய மனமும் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அருமையான ஒரு வாழ்க்கை முறை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து வாசித்து புரிந்து அதன்படி கீழ்ப்படிந்து நன்றாக வாழ்வதற்கு தான் இந்த வழிகள் எல்லாம். ஏற்றுக்கொள்வோம், மனதார கர்த்தரில் அன்பு கூறுவோம். நன்றியுணர்வோடு கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டு நாமும் கர்த்தரிடத்தில் அன்பாயிருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளையோ கர்த்தரையோ பரிசுத்த ஆவியானவரையோ அவருடைய செயல்களையோ தூஷித்தால் அது பாவமான காரியமாக எண்ணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு இந்த காலகட்டம் கர்த்தருடைய சன்னதியில் சேர்ந்து அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய கிருபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கலாம். அல்லது ஊழியர்களை நாம் சந்தித்து அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி செய்யலாம். அதாவது ஜெபிக்க தெரியாதவர்கள், அதிகமாய் ஜெபிக்க தெரியாதவர்கள், இன்னும் பழகவில்லை, புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற மாத்திரத்தில் அவர்கள் ஊழியரை நாடலாம். ஊழியர்களை நாடி அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கும் போது, கர்த்தர் எப்படிப்பட்ட நோய்களையும் எப்படிப்பட்ட வியாதிகளையும் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை குணமாக்க வேண்டும் என்றுதான் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே தம்மை தாமே நம் நோய்களை சுமந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் நம்முடைய நோய்களை அன்றே சுமந்து தீர்த்து விட்டார். நம்மை மன்னிக்கும்படியாக நம்முடைய பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்காக அவர் இருக்கிறார். அப்படி இருக்க நாம் அதை உணர்ந்தவர்களாக அந்த அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து
அவர் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே பேரான குமாரன் என்பதை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய இரத்தத்தின் மேல் மரியாதை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாக விசுவாசித்து ஜெபிக்கும் போது நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட வியாதிகளும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் போது வியாதிகள் குணமாகும், அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்படியாக கர்த்தருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை விடுதலையாக்கும். இப்படியாக கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் அவர் நம் பாவங்களை சுமந்து தீர்த்ததினால் நாம் குணமாக்கப்பட்டு பரிசுத்தம் அடைகிறோம். கர்த்தருடைய சன்னதியில் நாம் கிருபையையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த வேத பகுதிகளை படிக்க வேண்டும். இந்த குஷ்டரோகம் பற்றிய பல விதமான ரகசியங்கள் இந்த வேத பகுதியில் இருக்கிறது. அந்த வியாதியை குறித்து தெளிவான விளக்கங்கள் இந்த வேத பகுதியில் விளக்கமாக மிக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 13, 14ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அதன்படி கீழ்ப்படிந்து நாம் செய்யும் போது அந்த ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும் என்று கொடுத்திருக்கிற கட்டளையை நாம் கடைபிடிக்கும் போது அது நமக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும். முக்கியமாக அந்த நோயை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வேத பகுதி மிக மிக நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் படித்து பொல்லாத பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்மை நாமே காத்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட வியாதிகள் வராது. வியாதிகள் வருவதற்கு நாம் 1000 காரணங்கள் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியினால் படித்து நாம் சொன்னாலும் உண்மையான காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? பாவம். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும் போது எப்படிப்பட்ட நோய் கிருமிகளும் நம்மை தாக்குவதில்லை. நோய் கிருமிகள் என்பது பொல்லாத ஆவிகள் மனிதனை கொடுமைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதமாய் இருக்கிறது. பொல்லாத ஆவிகளின் ஆயுதம்தான் கிருமிகள், வியாதிகள், முடிவில் மரணம். இப்படி அவைகள் செயல்படுகின்றன. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ நம்மை பாதுகாக்கவும் நமக்கு நோய்களிலிருந்து விடுதலையாக்கவும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் நம்மை காத்து கொள்ளவுமே அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் ஒரு தாய் குழந்தை பெற்றவுடன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அவைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது குழந்தை பெற்றவுடன் கர்த்தருக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை பெற்ற தாய்க்கு ஏற்ற பிரமாணங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு ஆண் பிள்ளையை ஒரு தாய் பெற்றெடுத்தால் அந்த குழந்தை பிறந்தவுடன் 7 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும். அதன் பின்பு 8வது நாளில் அந்த குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படி என்றால் அது கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட வேண்டும், இன்றைய காலகட்டத்திற்கு என்று பொருளாகிறது. அதன் பின்பு 33 நாட்கள் அந்த தாய் தீட்டாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஓய்வெடுக்க வேண்டும். அவர்கள் தனித்திருந்து ஓய்வெடுக்க வேண்டும். மொத்தம் 40 நாள், குழந்தை பெற்றதிலிருந்து 40 நாள் வரைக்கும் ஒரு தாய் ஓய்வெடுக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் ஈடுபடாமல் ஓய்வெடுத்து தனிமையில் சற்று விலகி இருப்பது ஓய்வெடுக்க வேண்டியது. அதாவது பரிசுத்தமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது. அப்படி என்றால் அந்த காலத்தில் தேவாலயத்திற்குள் செல்லாமல் இருப்பார்கள். அதுதான், மற்றபடி வேறொன்றும் இல்லை. ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருந்தால் அந்த தாய் 2 வாரங்கள் தீட்டாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஓய்வெடுக்க வேண்டும். அதன் பின்பு 66 நாட்கள் விலகி இருக்க வேண்டும். பரிசுத்தமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இந்த 80 நாட்களும் பரிசுத்த ஆலயத்துக்கு, பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்வதோ, அங்கிருக்கிற பரிசுத்தமான பலிகள், அந்த காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்டது, அவைகளை புசிக்க கூடாது என்று இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த காலத்திற்கு எப்படி பொருந்தும், இது தேவையா என்பதை குறித்துதான் இந்த வேத பகுதியில் நாம் தியானித்து பார்க்க போகிறோம். இப்படியாக பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு அதன் பின்பு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இப்படி குழந்தையை பெற்ற பின்பு ஒரு பெண்ணானவள் இந்த 40 நாள் தீட்டு அல்லது 80 நாள் தீட்டு முடிந்த பின்பு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது
அல்லது 2 காட்டு புறாக்களையாவது 2 காட்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் புறாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது ஒரு காரியம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் நாம் சந்தோஷப்படுவோம். அது ஒரு நல்ல காரியம் அல்லவா? ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் பாவ நிவாரணம் செய்ய வேண்டும் என்று. குழந்தை பேரு நல்லதுதான், ஆனாலும் பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன? குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறப்பது என்பது அந்த குடும்பம் செழிக்கும், பழகி பெருகும். கர்த்தர் ஆதியாகமத்தில் ஜனங்களை பழகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்தது என்றால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பொருளாகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு குழந்தை பெற்றதற்கு பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இருப்பது சற்று ஆராய்ந்து பார்த்து அதன் பொருளை தேட வேண்டி இருக்கிறது. சங்கீதம் 51:5 கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தாவீது ராஜா பாடியிருக்கிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. இந்த வார்த்தையையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறப்பது என்பது ஒரு தாய் பாவம் செய்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இதை அப்படியே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு இன்னும் சற்று உள்ளே பார்க்க முடிகிறது. முதலில் ஆதியாகமத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஏவலம்மா அந்த பழத்தை சாப்பிட்ட பின்பு கர்த்தர் எல்லாவற்றிற்கும் சபிக்கிறார். அந்த ஏவலம்மாவை சபிக்கும் போது மொத்த பெண் குலமே சபிக்கப்படுகிறது. ஏவலம்மாவை கர்த்தர் சபிக்கும் போது, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன்னுடைய வேதனையை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் பிரசவ வேதனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஏவாளம்மா இந்த பாவத்தை செய்ததினால். இல்லை என்றால் பிரசவ வேலை இருந்திருக்காது. பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு வேதனையான காரியமாய் இருந்திருக்காது. இதுதான் காரணம். சரி, அப்படி என்றால் கர்த்தர் ஏன் இந்த சாபத்தை, இந்த குறிப்பிட்ட இந்த சாபத்தை ஏன் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும்? கர்த்தர் நமக்கு நியாய பிரமாணத்தில் வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சுபாவம் என்றுமே மாறாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்த காரியம். இந்த வசனம் எல்லோருக்கும் தெரியும். கர்த்தர் ஆதியிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது அவர் நியாயம் தீர்க்கிற முறைமையாய் இருந்தது. அதை நியாயப்பிரமாண சட்டமாக நமக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த காலத்தில், இப்பொழுதல்ல. அப்படியானால் கர்த்தர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஆதியிலே ஏவாள் அம்மாவுக்கு கொடுத்த சாபம் ஒரு குழந்தை பேற்றை குறித்து சபிக்கப்பட்டது என்றால், குழந்தை பேற்றுக்காக அவர்கள் ஏன் இந்த சாபத்தை, ஏவாள் அம்மா ஏன் இந்த குறிப்பிட்ட சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள்? இதற்கு காரணம் என்ன என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏவாள் அம்மாவை வஞ்சிக்கும் போது பாம்பிற்குள் இருந்து, சர்ப்பத்திற்குள் இருந்த சாத்தான் பேசுகிறான், நீ இந்த பழத்தை பறித்து புசித்தால் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று. தேவர்கள் என்னப்படுபவர்கள் அந்த காலத்தில் ஆதாம் ஏவாள் இருக்கும்போது இந்த பூமியில் அவர்கள் இருந்தார்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை முறை என்ன என்று கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பி இருக்கிறார். தேவ தூதர்கள் போல தேவர்கள் எண்ணப்படுபவர்களும் தேவ குமாரர்கள் எண்ணப்படுகிறவர்களும் இருந்திருக்கிறார்கள். பரலோகத்தில் பலவிதமான ஜீவன்கள் உண்டு, தேவ தூதர்கள் மட்டுமல்ல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவ குமாரர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை தான் இந்த இடத்தில் தேவர்கள் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த தேவர்கள் எண்ணப்படுபவர்கள் ஆதாமும் ஏவாளும் மட்டும் இருந்த இந்த பூமியில் அவர்களும் கூட இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது
இதற்கான ஆதாரம் தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவகுமாரர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று. இந்த தேவர்கள் எண்ணப்படுபவர்கள் மனிதர்களைப் போல குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பிள்ளைகளை பெற்று குடும்பமாக வாழ்கிறவர்கள். அவர்களை பார்த்த ஏவாள் அம்மாவுக்கு அந்த தேவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வது போல நாமும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தையின் மேல் இருந்த ஆசை, அதை இவர்கள் மனதில் இருந்திருக்கிறது. ஏவாள் அம்மாவின் இருதயத்தில் குழந்தையின் மேல் ஆசை இருந்திருக்கிறது. இந்த ஆசை மனதில் இருப்பதை அறிந்த பொல்லாத சாத்தான் தான், இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டால் தேவர்களை போல ஆவீர்கள் என்று ஆசை காட்டினார். தேவர்கள் என்று சொன்னதுமே அவர்கள் குழந்தை, குடும்ப வாழ்க்கை போன்ற காரியங்கள் ஏவாள் அம்மாவுக்கு நினைவுக்கு வந்தது. இதுதான் காரணம். ஏவாள் அம்மாவின் இருதயத்தில் எப்படிப்பட்ட இச்சை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த இச்சையை தூண்டி இந்த பழத்தை சாப்பிட வைத்தது சாத்தானின் தந்திரம். ஏவாள் அம்மா ஏற்கனவே பழங்களை எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக தான் அதற்கு முன்பாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பசியோடு இருக்கவில்லை. இவன் சொன்னதும் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு. அவர்கள் திருப்தியாக பறித்து புசித்து மற்ற கனிகளால் திருப்தியாக தான் இருந்தார்கள். இந்த தேவர்களை போல ஆக வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்குள் இருந்தது. இது நிமித்தமாகவே இந்த காரியம் நடந்திருக்கிறது, இந்த பாவம். அதனால்தான் ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது கர்ப்ப வேதனை பட வேண்டி இருக்கிறது. இது ஒரு சாபம் தான். கர்த்தர் சபித்து ஒரு மனுஷிக்கு கொடுத்த, மனுஷியாய் பிறந்த எல்லா பெண்களுக்கும் கொடுத்த ஒரு சாபமாக இருக்கிறது. சாபத்தை சுமக்கிறவர்கள் பாவிகள் தானே. அதனால்தான் லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்தில் குழந்தை பெற்ற பின்பு பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டும். அந்த சாபம் நீங்கி விட்டது. இந்த பலி கொடுப்பதில் அது முற்றுப்புள்ளி அடைகிறது. ஒரு குழந்தையை பெற்றுவிட்டோம் என்றால் ஒரு மனம், ஒரு பெரிய சாதனை செய்து முடித்து விட்டோம், ஒரு பெரிய பாரம் முடிந்தது என்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரும். அந்த 10 மாதம் அளவும் எப்பொழுது இந்த குழந்தையை பெற்றெடுத்து நாம் அதுக்கு ஒரு முடிவு வரும் என்று காத்திருக்கிற ஒரு மனநிலை இருக்கும். குழந்தை பெற்ற பின்பு அந்த மனம் ஆறுதல் அடையும். அந்த பாவம் முற்றுப்புள்ளி அடைகிறது பிள்ளை பெற்ற உடனே. அதற்கு அடையாளமாக கர்த்தர் பாவ நிவாரண பலி. கர்த்தர் கொடுத்த குழந்தை சாபம் அல்ல, குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த வேலையை செய்கிற ஒரு பெண் சாபத்தை சுமக்கிறார். பிரசவ கால வேதனையை சாபமாக பெண்ணினம் பெற்றுக்கொண்டது. அதனால்தான் இந்த பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் ஒரு தாய் குழந்தை பெற்றவுடன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அவைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சுபாவம் என்றுமே மாறாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்த காரியம். இந்த வசனம் எல்லோருக்கும் தெரியும். கர்த்தர் ஆதியிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது அவர் நியாயம் தீர்க்கிற முறைமையாய் இருந்தது. அதை நியாயப்பிரமாண சட்டமாக நமக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த காலத்தில், இப்பொழுதல்ல. அப்படியானால் கர்த்தர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஆதியிலே ஏவாள் அம்மாவுக்கு கொடுத்த சாபம் ஒரு குழந்தை பேற்றை குறித்து சபிக்கப்பட்டதென்றால், குழந்தை பேற்றுக்காக அவர்கள் ஏன் இந்த சாபத்தை, ஏவாள் அம்மா ஏன் இந்த குறிப்பிட்ட சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள்? இதற்கு காரணம் என்ன என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவாள் அம்மாவை வஞ்சிக்கும் போது பாம்பிற்குள் இருந்து, சர்ப்பத்திற்குள் இருந்த சாத்தான் பேசுகிறான், நீ இந்த பழத்தை பறித்து புசித்தால் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று. தேவர்கள் என்னப்படுபவர்கள் அந்த காலத்தில் ஆதாம் ஏவாள் இருக்கும்போது இந்த பூமியில் அவர்கள் இருந்தார்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை முறை என்ன என்று கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பி இருக்கிறார். தேவ தூதர்கள் போல தேவர்கள் எண்ணப்படுபவர்களும் தேவ குமாரர்கள் எண்ணப்படுகிறவர்களும் இருந்திருக்கிறார்கள். பரலோகத்தில் பலவிதமான ஜீவன்கள் உண்டு, தேவ தூதர்கள் மட்டும் அல்ல.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை தான் இந்த இடத்தில் தேவர்கள் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த தேவர்கள் எண்ணப்படுபவர்கள் ஆதாமும் ஏவாளும் மட்டும் இருந்த இந்த பூமியில் அவர்களும் கூட இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இதற்கான ஆதாரம் தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவகுமாரர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று. இந்த தேவர்கள் எண்ணப்படுபவர்கள் மனிதர்களைப் போல குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பிள்ளைகளை பெற்று குடும்பமாக வாழ்கிறவர்கள். அவர்களை பார்த்த ஏவாள் அம்மாவுக்கு அந்த தேவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வது போல நாமும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தையின் மேல் இருந்த ஆசை, அதை இவர்கள் மனதில் இருந்திருக்கிறது. ஏவாள் அம்மாவின் இருதயத்தில் குழந்தையின் மேல் ஆசை இருந்திருக்கிறது. இந்த ஆசை மனதில் இருப்பதை அறிந்த பொல்லாத சாத்தான் தான் இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டால் தேவர்களை போல ஆவீர்கள் என்று ஆசை காட்டினார். தேவர்கள் என்று சொன்னதுமே அவர்கள் குழந்தை, குடும்ப வாழ்க்கை போன்ற காரியங்கள் ஏவாள் அம்மாவுக்கு நினைவுக்கு வந்தது. இதுதான் காரணம். ஏவாள் அம்மாவின் இருதயத்தில் எப்படிப்பட்ட இச்சை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த இச்சையை தூண்டி இந்த பழத்தை சாப்பிட வைத்தது சாத்தானின் தந்திரம். ஏவாள் அம்மா ஏற்கனவே பழங்களை எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக தான் அதற்கு முன்பாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பசியோடு இருக்கவில்லை. இவன் சொன்னதும் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு. அவர்கள் திருப்தியாக பறித்து புசித்து மற்ற கனிகளால் திருப்தியாக தான் இருந்தார்கள். இந்த தேவர்களை போல ஆக வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்குள் இருந்தது. இது நிமித்தமாகவே இந்த காரியம் நடந்திருக்கிறது, இந்த பாவம். அதனால்தான் ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது கர்ப்ப வேதனை பட வேண்டி இருக்கிறது. இது ஒரு சாபம் தான். கர்த்தர் சபித்து ஒரு மனுஷிக்கு கொடுத்த, மனுஷியாய் பிறந்த எல்லா பெண்களுக்கும் கொடுத்த ஒரு சாபமாக இருக்கிறது. சாபத்தை சுமக்கிறவர்கள் பாவிகள் தானே. அதனால்தான் லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்தில் குழந்தை பெற்ற பின்பு பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டும். அந்த சாபம் நீங்கிவிட்டது. இந்த பலி கொடுப்பதில் அது முற்றுப்புள்ளி அடைகிறது. ஒரு குழந்தையை பெற்றுவிட்டோம் என்றால் ஒரு மனம், ஒரு பெரிய சாதனை செய்து முடித்து விட்டோம், ஒரு பெரிய பாரம் முடிந்தது என்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரும். அந்த 10 மாதம் அளவும் எப்பொழுது இந்த குழந்தையை பெற்றெடுத்து நாம் அதுக்கு ஒரு முடிவு வரும் என்று காத்திருக்கிற ஒரு மனநிலை இருக்கும். குழந்தை பெற்ற பின்பு அந்த மனம் ஆறுதல் அடையும். அந்த பாவம் முற்றுப்புள்ளி அடைகிறது பிள்ளை பெற்ற உடனே. அதற்கு அடையாளமாக கர்த்தர் பாவ நிவாரண பலி. கர்த்தர் கொடுத்த குழந்தை சாபம் அல்ல, குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த வேலையை செய்கிற ஒரு பெண் சாபத்தை சுமக்கிறார். சாபத்தினால் அந்த வேதனையை அனுபவிக்கிறார். அதனால் அந்த சாபம் நீங்கிற்று. குழந்தை பெற்று முடித்தாயிற்று. நியாய தீர்ப்பை சுமந்து முடித்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாக கர்த்தருக்கு ஆட்டுக்குட்டியையோ காட்டு புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொடுத்து பலி செலுத்தினார்கள். இப்படி செய்யும்படியாக பாவ நிவாரண பலி கர்த்தர் செலுத்தும்படி சொன்னார். இதிலிருந்து தெரிகிற காரியம் என்ன? ஒவ்வொரு பிரசவமும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். குழந்தை சாபம் அல்ல, குழந்தை என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அதை பெற்றெடுக்கிற வேலை சாபம், பெண்ணுக்கு சாபமாக வந்தது. அந்த வேதனை, அந்த வலி, அந்த கஷ்டங்கள், பாடுகள், அவைகளை எல்லாம் நாம் சுமக்க வேண்டிய நியாய தீர்ப்பு. அதை நாம் சுமந்து தீர்க்கிறோம். பெண்களாகிய நாம் சுமந்து தீர்க்கிறோம். அது முடிந்த பின்பு கர்த்தருக்கு பலி செலுத்தி அதை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, என்னை மன்னியும், என் பாரத்தை நான் முடித்து விட்டேன், என்னை மன்னித்து அந்த சாபத்தை என்னை விட்டு நீக்கி போடும் என்று கர்த்தருக்கு பலி செலுத்துவோம். சரி, இப்படி செய்கிறோம். இந்த காலத்தில் நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தால் போதுமானது. ஆட்டுக்குட்டியையோ காட்டு புறாக்களையோ தேடி போக வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்ததினால் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும்.
அந்த காலத்தில் மாம்சத்தின்படி பலி செலுத்தப்பட்டது. இந்த காலத்தில் மாம்சத்தின்படி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்பட்டு விட்டதினால் பரிபூரணமாக அது முடிக்கப்பட்டு விட்டது. ஆவியின்படி நாம் கண்டிப்பாக பலி செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்றால் அதற்காக நாம் நன்றி பலி செலுத்தி நம்முடைய திருச்சபையில் நம்மளால காணிக்கைகளை செலுத்தலாம். நாம் முதலில் போய் நம் உதடுகளினால் நம்முடைய வார்த்தையினால் பெற்றோர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். நன்றி படையல் காணிக்கையையும் செலுத்தலாம், அதுவும் நன்மை. இப்படியாக பாவ நிவாரண பலி செய்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இது பெண்களுக்கான ஒரு குழந்தை பெற்ற ஒரு தாய்க்கான ஒரு கட்டளையாக இருக்கு. ஆதி காலத்திலே ஏவாள் அம்மா ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது சாத்தான் பாம்பிற்குள் நுழைந்திருந்தான், அந்த சர்ப்பத்திற்குள் நுழைந்திருந்தான். ஆனால் ஏவாள் அம்மாவிட நட்பாக, அப்பொழுது மிருகங்கள் எல்லாம் பேசிக்கொள்ளும், எல்லா ஜீவன் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். அது போல எல்லோருடனும் பேசி பழகி சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஏவாள் அம்மா தேவர்கள் எண்ணப்பட்டவர்கள் பூமியில் இருந்ததினால் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவர்கள் தேவ தூதர்களைப் போல அல்ல, இவர்கள் ஆண் பெண் என்ற வேறுபாடு உள்ளவர்கள். மனிதர்களைப் போலவே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள், குழந்தையை பெற்றுக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட அவர்கள் இந்த பூமிக்கு கர்த்தரால் அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஏனெனில் வாழ்க்கை முறையை ஆதாமும் ஏவாளும் கற்க வேண்டும் என்பதற்காக. ஆதாமும் ஏவாளும் வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்காக அதை கற்றுக் கொடுக்கும்படி தேவர்களை கர்த்தர் பூமிக்கு அனுப்பியிருந்தார். அப்பொழுது அவர்களை பார்த்து கொண்டிருந்த ஏவாள் அம்மா இருதயத்தில் இச்சை தோன்றிற்று. இவர்கள் இவ்வளவு அழகான குழந்தையை பெற்றிருக்கிறார்கள், குழந்தையோடு விளையாடுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், நாம் தனிமையா இருக்கிறோமே என்று, நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற எண்ணம் ஏவாள் அம்மா இருதயத்தில் எழும்பி இருக்கிறது. அதனால் அவர்கள் அந்த ஏக்கம் அவர்கள் மனதில் இருக்கிறது. அவர்களோடு ஏவாள் அம்மாவோடு நட்போடு பழகி கொண்டிருந்த பாம்பானது இதை நன்கு அறிந்து கொண்டது. அவர்கள் இருதயத்தில் இருப்பதை பேசிக்கொண்டு பழகி கொண்டிருந்தது. இந்த இடத்தில் இதையெல்லாம் எங்க இருக்கிறது வேதத்தில் என்று கேள்வி கேட்க தோன்றும். ஒரு காரியம் சொல்லுவோம். ஏவாள் அம்மாவிடம் சர்ப்பம் வந்து முதலில் பேசும்போது அதிர்ச்சி அடையவில்லை ஏவாள் அம்மா. சாதாரணமாக பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். அதனால் ஏற்கனவே அவர்கள் நல்ல பழக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. நன்கு பழகியவர்களுடன் தான் ஆச்சரியப்படாமல் பேசுவோம். இந்த காலத்தில் இருப்பது போல மிருகங்கள் பேசாது என்பது போல பாம்பும் பேசாமல் இருந்து திடீரென்று பேசி இருந்தால் பயந்திருப்போம். சாதாரணமாக பயந்து விடுவோம். அது போலதான் நடந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை. சகஜமாக எல்லோருடனும் எல்லா மிருகங்களும் பேசிக் கொண்டிருந்தன. ஏவாள் அம்மாவுக்கு நன்கு ஒரு தோழனாக தான் பாம்பு இருந்தது. அதனால்தான் அவர் பாம்பு பேசிய போது இவர்கள் ஆச்சரியப்படாமல் அதிர்ச்சி அடையாமல் சகஜமாக பதில் சொல்லுகிறார்கள். பாம்பு சொன்னதையும் கேட்டு விட்டார்கள், கேட்டு நடக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் இருவருக்கும் உள்ள, பாம்புக்கும் ஏவாள் அம்மாவுக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏதேன் தோட்டத்தில் இருந்த மிருகங்கள், பறவைகள், எல்லாவித ஜீவன்களும் தங்கள் குழந்தைகளை பெற்று கொண்டிருந்தன. மிருகங்கள் குட்டி போட்டன. பொதுவாக எந்த மிருகங்களாய் இருந்தாலும் அவைகள் குட்டிகள் மிகவும் அழகாக இருக்கும். ஒரு நாய்க்குட்டி, பூனைக்குட்டி போன்றவை எடுத்து பார்க்க ஆசையாக இருக்கும். எல்லோருக்கும் அன்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஏவாள் அம்மா இருந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டு கொண்டு. ஆனால் இவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. இந்த சமயத்தில் அவர்கள் தேவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் மனித ரூபமாகவே இருக்கிறவர்கள், மனிதர்களைப் போலவே உருவத்தில் அதே போல இருக்கிறவர்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்த போது அவர்களுக்கும், அதாவது ஏவாள் அம்மாவுக்கும் அதே ஆசை தோன்றி இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கும் காலம் வரைக்கும் காத்திருக்காமல் அவசரப்பட்டு விட்டார்கள். இந்த இச்சை அவர்கள் மனதில் இருப்பதை அறிந்து கொண்ட சாத்தான் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படியாக
ஏவலம்மா பாவம் செய்வதற்கு அந்த மனதில் இருந்த இச்சையே காரணமாய் இருந்தது, குழந்தையின் மேல் இருந்த இச்சை. அதனால் சாபமாக பிரசவ கால வேதனையை சாபமாக பெண்ணினம் பெற்றுக்கொண்டது. அதனால்தான் இந்த பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.